Hello everyone, welcome back to NEET Preparation Tamil. இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷனை வந்து சூப்பர் டீப்பாக பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோவில் வந்து நம்ம ரிவர் போட் ப்ராப்ளம் பார்த்தோம் கரெக்டாக. அது வந்து ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷன் தான், பட் அது வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் சம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷனை வந்து டீப்பாக பார்த்துட்டு அதோட இன்னொரு டைப் வந்து ரெயின் அம்ப்ரெல்லா ப்ராப்ளம், இதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக வந்து ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷனை கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம். ஓகே, அது இங்கே எழுதலை, பட் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸோ இப்போ ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ரிலேட்டிவ் மோஷன் இன் 1 டைமென்ஷன், அதாவது போன லெசனில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிலேட்டிவ் மோஷன் இன் 1 டைமென்ஷன். அது உங்களுக்கு புரிஞ்சா ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷன் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஒரு குயிக் ரீகேப் மாதிரி 1 டைமென்ஷன் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போது நான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தரேன், அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ராம்னு ஒருத்தன் இருக்கான். இந்த ராம் வந்து ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ஸோ அவனோட வெலாசிட்டி என்னது? அவனோட வெலாசிட்டி வந்து விஆர், ஆர் ஃபார் ராம். ஓகே, விஆர். ஸோ விஆர், ஸோ இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ராம். ஓகே, அண்ட் ராமுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குது. இது என்னதுன்னா பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதோட வெலாசிட்டி வந்து விபி, பி ஃபார் பஸ். ஓகே, விபி. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராம்? புரிஞ்சுதா? அதாவது ராமோட பார்வையில் பஸ்ஸு என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதாவது இப்போது ராம் வந்து, இப்போ நீங்கள் ராமாக இருந்தீங்க அப்படின்னா பஸ்ஸு வந்து எவ்வளோ வெலாசிட்டியோட ராமுக்கு தெரியுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் போன வீடியோவில் வந்து ஏற்கனவே சொன்னேன். எப்படின்னா இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ராமோட பார்வையிலேருந்து பஸ்ஸு என்ன வெலாசிட்டியில் வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன ஆகணும்? நீங்கள் ராம் ஆகணும். ஸோ நீங்கள் ராம் ஆகிட்டீங்க. நீங்கள் ராமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ராமோட வெலாசிட்டியை அறுத்தெடுத்துட்டு இப்போ ராம்கிட்ட இருக்கிற வெலாசிட்டியை பிடுங்கி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும். அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவர்ஸ் பண்ண வெலாசிட்டியை இன்னொரு ஆப்ஜெக்டை கொடுத்துடணும். இந்த ரிவர்ஸ் பண்ண வெலாசிட்டியை இவனுக்கு கொடுத்துடணும். ஸோ அதே டைரக்ஷனில் இவனுக்கு குறைச்சிடும். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் மோஷன் இன் 1 டைமென்ஷனுடைய கான்செப்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ இவன்கிட்ட இருக்கிற வெலாசிட்டி காணாமல் போயிடும். அந்த வெலாசிட்டி இங்கே வந்துடும், விஆர் ஆயிரும் இங்கே. ஓகே, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராம் என்னதுன்னா, வெலாசிட்டி ஆஃப் பஸ் வெக்டரு velocity of bus minus velocity of ram. அது ஏன் மைனஸு? இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டும் ஆட் ஆயிடுது. ஸோ ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ velocity of bus ப்ளஸ் velocity of ram ஆட் ஆயிரும். ஓகே, ஆனால் இங்கே மைனஸ்னு வருது. ஏன்னா velocity of ram இந்த டைரக்ஷனில் இருக்குது. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ராம் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருந்தான். அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இது விஆர் அப்படின்னா, அதாவது இது விஆர் அப்படின்னா இது வந்து மைனஸ் விஆர் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ராம் இங்கே வரான்னா அப்போ இது வந்து ஆக்சுவலி மைனஸ் விஆர். அதுதான் இங்கே டினோட் பண்ணுறாங்க, டைரக்ஷன் தான் டினோட் பண்ணுறாங்க. இந்த மைனஸில் வேல்யூ வந்து ஆட் தான் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போது ஆன்சர் என்னது? இப்போது வந்து இது வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு இந்த டைரக்ஷனில் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ராம் இந்த டைரக்ஷனில் ரெண்டுமே ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் பஸ், அதுக்கடுத்து நீங்கள் ராமாக இருக்கீங்க அப்படின்னா ராமோட வெலாசிட்டியை ரிவர்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுதான் வந்து ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ராம். இப்போ வந்து நம்ம அதை 2 டைமென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ரெயின் அம்ப்ரெல்லா ப்ராப்ளமுக்கு மறுபடியும் வருவோம் வாங்க. ஸோ இப்போ ஸ்டோரி என்னதுன்னா, இப்போது ரெயின் வந்து விழுகுது. ரெயின் எப்படி விழுகும்? வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் விழுகும். ஸோ ரெயின் இப்படி விழுகுது. ரெயினோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, என்ன ஸ்பீடோட ரெயின் விழுகுது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அது வந்து 3 meters per second அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மேன் வந்து இங்கே இருக்கான். மேன் வந்து இந்த சைட் மூவ் ஆகிறான். ஸோ மேன் வந்து இப்படி மூவ் ஆகிறான். அவனோட வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. அவனோட வெலாசிட்டி வந்து 4 meters per second. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது மேன் வந்து எந்த ஆங்கிளில் அம்ப்ரெல்லாவை பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஆர்டர் டு நாட் கெட் வெட், அதாவது மேன் நனையாமல் இருக்கிறதுக்கு எந்த டைரக்ஷனில் அம்ப்ரெல்லா பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வி? இப்போது மலை மேலே தான் விழுகுது. ஸோ இப்படி தானே பிடிக்கணும். எந்த ஸ்பீடில் போனாலும் மேலே தானே பிடிக்கணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. இன்னும் இப்போ நீங்கள் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரெயின் வந்து நேராக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதே இடத்துல நின்னீங்க அப்படின்னா அதாவது ஒரு வெலாசிட்டியும் இல்லாமல் மழை பெய்யுது, நீங்கள் சும்மா அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா
மழை வந்து ஸ்ட்ரைட்டாக மண்டை மேலே விழுகும். ஆனால் இதை நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின் வந்து மூஞ்சியில் விழுகிற மாதிரி தெரியும். ஓகேயா, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க இந்த ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் 2 டைமென்ஷன். அதுதான். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எந்த டைரெக்ஷனில் எந்த ஆங்கிளில் வந்து அம்பர்லா பிடிச்சா மேன் வந்து நனையாமல் இருப்பான் அப்படின்றத கேட்பாங்க மெயினாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து இது வந்து ரெயின், இது வந்து ரெயின் விஆர் கரெக்டாக. இது வந்து விஆர் 3 அண்ட் வி மேன் வந்து 4. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்னதுன்னா, மேனுக்கு வந்து இந்த ரெயின் வந்து என்ன வெலாசிட்டியில் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேனுக்கு எந்த ஆங்கிளில் மேனுக்கு வந்து எந்த வெலாசிட்டி அடிக்குது அப்படின்னு ஃபீல் ஆகும். இப்போது அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, மேனுக்கு வந்து ரெயின் எந்த வெலாசிட்டியோட அடிக்குது அப்படின்னு ஃபீல் ஆகும் அப்படின்னா என்னது? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். கரெக்டா. இப்போ 2 டைமென்ஷனில் அது என்ன சொல்லுவாங்க? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். கரெக்டா. இப்போ வெலாசிட்டி ஆஃப் இது எல்லாமே வெக்டர் இது எல்லாமே வெக்டர். அப்போ இதை வெக்டர் அடிஷன் வெக்டர் சப்ராக்ஷன் பண்ணுங்கள். வெக்டர் சப்ராக்ஷன் என்னது? சிம்பிள். இது ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்குது. அசால்ட்டாக பண்ணிடலாம். ஸோ ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் V மேன் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். சிம்பிள். இப்போ எப்படி பண்ணுறது? ரெயின் வந்து 3, மேன் வந்து 4. ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர், அதாவது 5. ஸோ 5 மீட்டர்ஸ் பர் செகண்டில் வந்து ரெயின் விழுகிற மாதிரி ஃபீல் ஆகும் மேனுக்கு. புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் தான் அந்த மேன். நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க, 4 மீட்டர் பர் செகண்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ரெயின் வந்து 3 மீட்டர் பர் செகண்டில் மேலே விழுகுது உங்கள் மேலே. இப்போது உங்களுக்கு ரெயின் வந்து எந்த வெலாசிட்டியோட அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்? சும்மா நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் பர் செகண்டில் விழுகும். நீங்களும் ஒரு வெலாசிட்டியோட போகிறீங்க, அதுவும் ஒரு வெலாசிட்டியோட விழுகுது அப்படின்னா அது எந்த வெலாசிட்டியில் உங்களை அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். அதை வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். வெக்டர் அடிஷன் டைரெக்டாக பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த அம்ப்ரெல்லாவோட ஆங்கிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ அம்ப்ரெல்லா ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இப்போ அம்ப்ரெல்லா வந்து ஓகே பாருங்கள், இப்போ வந்து ரெயின் வந்து இப்படி விழுகுது. ஓகே, இந்த ரெயினோட வெலாசிட்டி வந்து 3ன்னு வச்சுக்குவோம். 3 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஓகே, அண்ட் இப்போது ஒரு மேன் வந்து அம்ப்ரெல்லாவோட போயிட்டு இருக்கான். ஸோ ஒரு மேன் வந்து இந்த டைரக்ஷனில் 4 மீட்டர்ஸ் பர் செகண்டோட இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து ஒரு அம்ப்ரெல்லா இருக்குது. ஒரு அம்ப்ரெல்லா வந்து இந்த டைரக்ஷனில் பிடிக்கணும். ஓகே, ஏதோ ஒரு டைரக்ஷனில் பிடிக்கணும். அது எந்த ஆங்கிளில் பிடிக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, அதுதான் கொஸ்டின். இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க, வச்சுருவோம். இதுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்கிறேன், கேளுங்க. இப்போ ட்ரிக் என்னதுன்னா, ஒரு கிராஃப் வரைங்க. ஒரு கிராஃப், என்னடா கிராஃப்லாம் வரைய சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப், ஒரு ஆக்சஸ் வரைங்க. நம்மள்கிட்ட இருக்கிறது 2 ஆக்சஸ் தான். ஒன்று ஒய் ஆக்சஸ், இன்னொன்று எக்ஸ் ஆக்சஸ். இந்த 2 டைரக்ஷனில் தானே நம்மளுக்கு வெலாசிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான், அந்த 2 ஆக்சஸ் மட்டும் வரைங்க, ஒய்யு எக்ஸு. ஓகேயா, சூப்பர். இப்போது இந்த 3 வந்து எந்த ஆக்சஸில் போகுது? இப்போ வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த மேனுக்கு ரெயின் எந்த வெலாசிட்டியில் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். ஏன்? இப்போ மேனுக்கு எந்த வெலாசிட்டியில் ரெயின் வர்ற மாதிரி தெரியுதோ அந்த டைரக்ஷனில் தான் அவன் அம்ப்ரெல்லா வைப்பான். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் கண்டுபிடிக்கணும். அது என்னது? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். ஓகேயா, சரி, அதை விடுங்க. இப்போது இந்த கிராஃபை பாருங்கள். ஸோ இப்போ ஒய் ஆக்சஸ், இப்போது ரெயின் வந்து என்ன எப்படி போகுது? ரெயின் வந்து கீழே போகுது, அதாவது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ் நோக்கி போகுது. இது வந்து நெகட்டிவ் ஒய், இது வந்து பாசிட்டிவ் ஒய், இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ். இது புரிஞ்சதில்ல? இது 0க்கு இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில். இது வந்து 0, மேலே ஒய் பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். அது தெரியுங்களா? ஓகே, இப்போ ரெயின் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ் நோக்கி போகுது. ஸோ இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ரெயின் என்னது? -3 ஜே கேப். ஓகே, அது உங்களுக்கு தெரியும்ல? -3 ஜே கேப்னா என்னது? ஒய் ஆக்சஸில் இருக்கிற யூனிட் வெக்டர். ஓகே, இப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் என்னது? வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து 4 வந்து பாசிட்டிவ் எக்ஸை நோக்கி போகுது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து +4 ஐ கேப். கரெக்டாக? இது -3 ஜே கேப். ஓகே, +4 ஐ கேப். ஸோ இப்போ +4 ஐ கேப்பை மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ -4 ஐ கேப். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்து நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி
ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். புரிஞ்சுதா? இப்போ இதை வந்து இந்த கிராஃபில் பிளாட் பண்ணுங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும். இதை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணுங்க. அதாவது இப்போ -3 ஜே கேப். -3 ஜே கேப்னா என்னது? ஒய் ஆக்சஸில் -3. ஸோ -3. ஓகே, -3. அப்புறம் ஒய் ஆக்சஸில் -4. -4 ஐ கேப்னால ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸில் -4. அப்போ -4னா இங்கிட்டு வரும் -4. ஓகேயா? ஓகே, இப்போது இந்த ரெண்டு இதுக்கும் கிராஃப் வரைங்க. அதாவது இந்த மாதிரி போகும். ஸோ ரெயின் வந்து இந்த மாதிரி விழுகுது மேனோட பார்வையில். வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் ரெயின் வந்து இப்படி விழுகுது. இப்போது அம்பர்லாவை எப்படி பிடிப்பீங்க? ரெயின் எப்படி விழுந்துச்சுன்னா அம்பர்லாவை அதுக்கு ஆப்போசிட்டாக பிடிச்சிருவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக அம்பர்லாவை பிடிச்சிருங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து லாஜிக். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஜிக். இப்போது இது லாஜிக்கு. இப்போ அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க பார்ப்போம். ஸோ இப்போது இது வந்து அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதை நான் தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து அம்பரல்லா. அண்ட் இந்த அம்பரல்லாவோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து -3 ஐ கேப். -3 அதாவது 3ன்னு வச்சுக்குவோம், டிஸ்டன்ஸ் தானே. ஸோ 3ன்னு வச்சுக்குவோம். அண்டு இது வந்து -4. ஓகே, அதை வந்து 4ன்னு வச்சுக்குவோம், டிஸ்டன்ஸ் தானே 4. இப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஆங்கிள் இருக்குது, இந்த சைடில் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. ஓகே, நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அம்பர்லாவை எந்த ஆங்கிளில் பிடிக்கணும்னு யோசிக்கணும். இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸில் இந்த ஆங்கிள் வந்து வில் பி ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆங்கிள் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, வெரி வெரி சிம்பிள். எப்படி வருது? இப்போ இந்த 3யை வந்து இங்கிட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இந்த 3 இங்கிட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. 3. இப்போது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். sin θ cos θன்னு விளாண்டுருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது இங்கே வந்து tan θ எடுங்க. tan θ என்னது? tan θ வந்து ஆப்போசிட் பை adjacent. இந்த தீட்டானா ஆப்போசிட் வந்து 3, adjacent வந்து 4. ஸோ 3/4. ஓகே, ஸோ இதுதான் வந்து tan θ. இப்போ தீட்டாவை கண்டுபிடிங்க. இதை வந்து தீட்டா இன்வர்ஸ்னு எடுத்தால் முடிஞ்சு. இதை அழிச்சிருவோம், இது உங்களுக்கு தேவையான. ஸோ இப்போ தீட்டா இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸ் ட்ரையாங்கிள். எப்படி? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்னா இது தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக 3 இருந்துச்சு, கீழே 4 இருந்துச்சு, 5. 3 4 5. இப்போது தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக 3 இருந்துச்சு அப்படின்னா தீட்டா வந்து 37. இது வந்து 53. கரெக்டாக? ஆட் பண்ணால் 90 வரணும். கரெக்டாக? ஏன்னா இது ஒரு 90. 37 + இது 53. ஓகே, 3க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் 37. புரிஞ்சுதா? ஓகே, இப்போது இது என்னது? 3/4. tan θ வந்து 3/4 எப்போ வரும்? ஆப்போசிட்டில் 3, அட்ஜசன்ட்டில் 4. அப்போது இது வந்து தீட்டா வந்து 37 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? இது வந்து நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சம்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டயக்ராம் வச்சுக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் வந்து மேன் போகிறான், எந்த டைரெக்ஷனில் ரெயின் வருது. மோஸ்ட்லி கீழே தான் வரும் ரெயின். ஸோ ரெயின் எந்த டைரெக்ஷனில் வருது, மேன் எந்த டைரெக்ஷனில் வரான் அப்படின்றத வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேனை வந்து எழுதி மைனஸ் எந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷனோட எழுதுங்க. மேனோட வெலாசிட்டி அண்ட் ரெயினோட வெலாசிட்டியை வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சைனை போட்டு ஜே கேப்னா வந்து ஒய் ஆக்சஸில், எக்ஸ் ஆக்சஸ்னா ஐ கேப், அந்த மாதிரி ஏற்ற மாதிரி போட்டுருங்க. அதை போட்டுட்டு இந்த வெலாசிட்டியை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அம்ப்ரெல்லாவை நிப்பாட்டிடுங்க. ஸோ கொடையை அப்படியே ஆப்போசிட்டாக வச்சிங்க அப்படின்னா ரெயின் உங்கள் மேலே படாது. அப்புறம் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு sin θ cos θ tan θ தான் எப்போயும் கண்டுபிடிக்கணும். ஸோ tan θவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிள் வேணும்னா இந்த ஆங்கிள், இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் வேணும்னா இந்த ஆங்கிள், அந்த மாதிரி பார்த்துட்டு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ tan θனா ஆப்போசிட் பை adjacent எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மட்டும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். லைக் திஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம வந்து ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் வாங்க. வாங்க இப்போ டக்குன்னு இந்த சம்ம படிங்க. ரெயின் இஸ் ஃபாலிங் vertically with speed of 1 meters per second. A woman rides a bicycle with a speed of 1.732 meters per second in east to west direction. 1.732னா √3, அது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ 1.732னா √3, east to west direction. ஓகே, the direction in which she should hold the umbrella is. சூப்பர். பாருங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணுறது.
ரெயின் வந்து 1 மீட்டர் பர் செகண்டில் கீழே விழுகுது, 1 மீட்டர் பர் செகண்டு. அண்டு அந்த உமன் வந்து பைசைக்கிளில் வந்து எந்த டைரக்ஷனில், ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. ஈஸ்ட் வெஸ்ட்டெலாம் குழப்பிச்சு அப்படின்னா ஒன்றே ஞாபகம். வெஸ்ட் பெங்கால் எந்த சைடில் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் வந்து ஈஸ்ட்டில் இருக்குது. அதுதான் வந்து ஒரு ஃபன்னியான திங். வெஸ்ட் பெங்கால் வந்து ஆக்சுவலி ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் அந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. ஓகே, ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிறாங்க அப்படின்னா அந்த உமன் வந்து பைசைக்கிளில் இந்த டைரக்ஷனில் போகிறாங்க. என்ன ஸ்பீடு, 1.732, அதாவது √3. ஓகே, ஸோ இது வந்து உமன். ஓகே, இப்போ வந்து த டைரக்ஷன் இன் விச் ஷீ ஷுட் ஹோல்டு த அம்ப்ரெல்லா. ஓகே, அவளுக்கு அதுதான் கண்டுபிடிக்கணும். அவள் அந்த உமன் வந்து எந்த டைரக்ஷனில் அம்ப்ரெல்லா ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த உமன். அந்த உமனுக்கு எந்த பார்வையில் தெரியுது ரெயின் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த உமனோட பார்வையில் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த உமன் ஆகுங்க. இப்போ அந்த உமன் ஆகணும்னா இப்போது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு உமன். அப்போது அது என்னது, வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் உமன். சூப்பர். இப்போது இந்த ஆக்சஸை வரைங்க. இப்போது இந்த ஆக்சஸ் வந்து வரைஞ்சிருங்க. இது வந்து ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய், இது ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் என்ன டைரக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வந்து -1 ஜே கேப். ஏன்னா மைனஸ் ஒய் நோக்கி போகுது, ஒய் ஆக்சஸ்ன்றதுனால ஜே கேப்பு, -1 ஜே கேப். ஓகே, அதுக்கடுத்து மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் உமன் எந்த டைரக்ஷனில் போகிறாங்க, உமன் வந்து √3 இந்த டைரக்ஷன், √3. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து மைனஸ் எக்ஸு. ஸோ -√3 எக்ஸ் ஆக்சஸ்னால் ஐ கேப் தெரியும்ல. ஸோ எக்ஸ் ஆக்சஸ்னால் ஐ கேப். இதை வந்து மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ -√3 ஐ கேப் ஆயிரும். சாரி, +3 ஐ கேப் ஆயிரும். மைனஸும் ப்ளஸ் ஆனதுனால +√3 ஐ கேப். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, இப்போ வந்து இதை கிராஃபில் ப்ளாட் பண்ணுங்கள். ஓகே, -1 ஜே கேப், அதாவது -1 ஜே எக்ஸ் ஆக்சஸில், அப்புறம் +√3 வந்து எக்ஸ் ஆக்சஸில். ஸோ +√3 வந்து எக்ஸ் ஆக்சஸில். அப்போ எந்த டைரக்ஷனில் வந்து அம்ப்ரெல்லா, எந்த டைரக்ஷனில் ரெயின் வரும், உமனோட கண்ணில் வந்து உமனோட பார்வையில் ரெயின் வந்து இந்த டைரக்ஷனில் விழுகும். ஓகே, அப்போ நீங்கள் அம்ப்ரெல்லாவை எந்த டைரக்ஷனில் பிடிக்கணும், அப்படியே ஆப்போசிட்டில் கொடையை பிடிச்சா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க, ரெயின்லேருந்து நனையிறதுலேருந்து தப்பிச்சிடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஆங்கிளில் பிடிக்கணும், இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிளில் பிடிக்கணும். ஸோ இப்போ தீட்டாவை கண்டுபிடிப்போம் வாங்க. ஸோ இப்போ தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த டயக்ராமை வரைச்சிட்டு வாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது ரெயின் வந்து இந்த டைரக்ஷனில் விழுகுது, இந்த டைரக்ஷனில் விழுகுது கரெக்டாக, இந்த ரெயின் இந்த டைரக்ஷனில் விழுகுது. அப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சஸில் வந்து √3 அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து 1. ஓகே, ஒய் ஆக்சஸில் வந்து 1. ஸோ இது வந்து எப்படியா இருக்குன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணுறது, நம்மளுக்கு இந்த ஆங்கிள் வேணும், அப்போது வந்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒன்னை எடுத்து இங்கே போட்டுருங்க, அப்போ தான் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். 1 வந்து இங்கே போட்டுருங்க, அப்போது வந்து இந்த ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ட்ரிக்னாமெட்ரி வச்சு விளையாட வேண்டியதான். வாங்க, இப்போது இந்த தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ tan தீட்டா கண்டுபிடிங்க. tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் 1, அட்ஜசன்ட்டில் √3. ஸோ அப்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா 1/√3. அப்போது தீட்டா வந்து 30 டிகிரிஸ். ஸோ அப்போ தீட்டா வந்து 30 டிகிரிஸ். ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சால் உங்களுக்கு அது தெரியும். தீட்டா வந்து 30 டிகிரிஸ். ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது நீங்கள் அம்ப்ரெல்லாவை இனிஷியலாக மண்டைக்கு மேலே தான் வச்சுருப்பீங்க. எப்பயுமே அம்ப்ரெல்லா இனிஷியலாக மண்டைக்கு மேலே தான் வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் அம்ப்ரெல்லாவை வந்து எவ்வளோ டைரக்ஷனில் திருப்பணும், இது வந்து 30, தீட்டா வந்து 30 டிகிரி. அப்போ இது வந்து 60 டிகிரியாக இருக்கும்ல. அப்போ 60 டிகிரிஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு வந்து திருப்பினா நீங்கள் ரெயின்லேருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ நிறைய பேர் வந்து டேரெக்டாக வந்து ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிடுவாங்க, 30 டிகிரி டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுன்னு. அவங்க டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஆப்ஷனில் 30 டிகிரிஸ் வித் ஹொரிசாண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து 30 டிகிரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹொரிசாண்டல், அதாவது 9 டிகிரிஸ்லேருந்து நீங்கள் 60 டிகிரிஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெயின்லேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ அதுதான் லாஜிக். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர்.